தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். சென்னை குளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனாயசமாக சிலம்பம் சுழற்றிய காட்சியே இது. அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் பொங்கல் வைத்து மகிழ்ந்தார். பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உணவு பரிமாறினார். இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் திமுக அரசு பொறுப்பேற்ற 4.5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறினார். ஆனால் இப்பொழுது நாம் ஆச்சரியக்கூடிய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது 200ஐயும் தாண்டி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. திமுகவினரை போன்று யாராலும் வேலை செய்ய முடியாது என்று பாஜகவினரே கூறி வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விண்ணப்பித்தவர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக நேர்காணல் நடத்தினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் வேட்பாளர் தேர்வை தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தொடங்கியுள்ளது. இதற்காக அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அதிமுக சார்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட சட்டசபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து 2,187 பேர் விருப்ப மனுக்கள் அளித்திருந்தனர். இந்நிலையில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணலை எடப்பாடி பழனிசாமி வெள்ளிக்கிழமை தொடங்கினார். ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மேற்கு மண்டலத்தில் பல்வேறு கட்சி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் இபிஎஸ் நேர்காணல் மேற்கொண்டார். அப்போது மூத்த நிர்வாகிகளான KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி ஆகியோர் உடன் இருந்தனர். அதைத் தொடர்ந்து 2வது நாளாக நேற்று காலை கன்னியாகுமரி, மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், நெல்லையைச் சேர்ந்த 12 கட்சி மாவட்ட நிர்வாகிகளிடம் நேர்காணல் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாலையில் திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள 7 கட்சி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் நேர்காணல் நடந்தது. அதில் கட்சிக்கு ஆற்றிய பணி, உள்ளூர் செல்வாக்கு, கல்வி தகுதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. கரூரில் தாவேக பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக விஜய் இன்று டெல்லி செல்ல உள்ளார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு செய்த அதிகாரிகள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள், காவல்துறையினர், தாவேக நிர்வாகிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக கடந்த மாத இறுதியில் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனாவிடம் அடுத்தடுத்து 3 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. அதே நாட்களில் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், SP ஜோஸ் தங்கையா உள்ளிட்டோரும் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருந்தனர். இதன் அடுத்த கட்டமாக தாவேக தலைவர் விஜய் நாளை சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சம்மன் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக தாவேக தலைவர் விஜய் இன்றே டெல்லி செல்கிறார். தமிழ்நாட்டில் 1100 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை விளக்கமளித்துள்ளது. எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்த பாமக தலைவர் அன்புமணி, அரசு பள்ளிகளின் செயல்பாடுகளுக்கு ஆதாரம் தலைமை ஆசிரியர்கள்தான் எனவும், ஆனால் 300க்கும் மேற்பட்ட நடுநிலை பள்ளிகளிலும் 800க்கும் மேற்பட்ட உயர்நிலை பள்ளிகளிலும் தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்திருந்தார். அரசு பள்ளிகளின் சீரழிவுக்கு தலைமை ஆசிரியர்கள் இல்லாததும் முக்கிய காரணம் என கூறிய அன்புமணி, திமுக அரசு நினைத்திருந்தால் ஆசிரியர்களின் பதவி உயர்வு தொடர்பான வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியும் என தெரிவித்திருந்தார். மேலும் கல்வித்துறையை மிக மோசமாக சீரழித்த திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் மக்கள் தண்டனை அளிப்பார்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை விளக்கமளித்துள்ளது. திரையில் வரும் ஜனநாயகன் அளவிற்கு தரையில் இருக்கும் ஜனநாயகனை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை என சீமான் வேதனை தெரிவித்தார். சென்னை சின்னப்போரூர் பகுதியில் அமைந்துள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று சிறப்பித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், ஆரியம் எதிரி என்றால் திராவிடமும் தமிழுக்கு எதிரிதான் என்றார். தமிழனின் திருநாளை, தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல் நீ அடையாளப்படுத்துற? நீ ஆதி தமிழனை, தொல் தமிழனை திராவிடன்னு போட்டு 3
தொடர்ந்து ஜனநாயகன் பிரச்சினை குறித்து பேசிய அவர் திரைப்படத்திற்கு முதன்மையான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டார். திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, பகுதி நேர ஆசிரியர் வீர ரீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. லேப்டாப் திட்டத்தை தேர்தல் அரசியல் என விமர்சித்த சீமான் அரசின் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை குறிப்பிட்டு இது தைப்பொங்கல் அல்ல தேர்தல் பொங்கல் என்றார். குஜராத்தில் மோடி முன்னிலையில் ட்ரோன் காட்சி, சபரிமலையில் நடைபெற்ற துள்ளல் நிகழ்ச்சி, அயோத்தியில் இறைச்சி விற்க தடை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ஒரே நேரத்தில் 3000த்திற்கு மேற்பட்ட ட்ரோன்கள் இருள் சூழ்ந்த வானில் இட்ட வண்ணக் கோலங்கள் தான் இவை. குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத்தில் அமைந்திருக்கும் சோமநாதீஸ்வரர் கோவில் மீது நடைபெற்ற முதல் தாக்குதலின் 1000வது ஆண்டு நிகழ்ச்சியை ஒட்டி ஸ்வாபிமான் பர்வ் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. 2 நாள் பயணமாக வெள்ளிக்கிழமை சோம்நாத் சென்ற பிரதமர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது பிரம்மாண்ட ட்ரோன் ஷோ நடைபெற்றது. வானில் 280 மீட்டர் முதல் 370 மீட்டர் அகல நீளத்திற்கு ட்ரோன்கள் மூலம் பிரம்மாண்ட உருவங்கள் வானில் தோன்றின. சிவலிங்கம், நர்த்தனமாடும் சிவபெருமான், ஓம் மந்திரம், சோமநாதீஸ்வரர் கோவிலின் பிரம்மாண்ட 3D உருவம் என வண்ண கோலங்கள் பக்தர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. வான வேடிக்கைகளும் கண்களுக்கு விருந்தளித்தன. இது தொடர்பான எக்ஸ் பதிவில் ஜெய் சோம்நாத் என்றும் இனிதாக வரவேற்ற மக்களுக்கு நன்றி என்றும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். சபரிமலை எருமேலியில் பிரசித்தி பெற்ற பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது. சபரிமலையில் மகரஜோதி விழா நெருங்கும் நிலையில் அதற்கு முன்னோடியாக பேட்டை துள்ளல் நடைபெறும். கார்த்திகை 1ஆம் தேதி முதலே பேட்டை துள்ளல் நடந்தாலும் இன்றுடன் நிறைவடைவதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பகல் 12:30 மணி அளவில் அம்பலப்புழா குழுவும் மதியம் 3 மணி அளவில் ஆலங்காடு குழுவினரும் பேட்டை துள்ளி சன்னிதானம் நோக்கி செல்வர். இதனைத் தொடர்ந்து நாளை மதியம் பந்தளத்தில் இருந்து சன்னிதானம் நோக்கி திருவாபரண ஊர்வலம் நடைபெறும். 14ஆம் தேதி மாலை ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு ஐயப்பனுக்கு தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் ஜோதியையும் கண்டுகளிப்பர். அரவணை பாயசம் பெறுவதற்கான கட்டுப்பாடு நீக்கப்பட்டுள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் மாட்டுச்சாணம் மற்றும் சிறுநீரில் இருந்து புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பதாக கூறி 3.5 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்பட்ட ஆய்வில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் உள்ள நானாஜி தேஷ்முக் கால்நடை பல்கலைக்கழகத்தில் பஞ்சகாவியம் என்ற பெயரில் மாட்டுச்சாணம் மற்றும் சிறுநீரில் இருந்து புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க ஆய்வு தொடங்கியது. இதற்கு பல்கலைக்கழகம் 8 கோடி ரூபாய் நிதி கோரிய நிலையில் அம்மாநில அரசு முதற்கட்டமாக 3.5 கோடி ரூபாய் ஒதுக்கியது. இதில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை மாட்டுச்சாணம் மற்றும் கோமியத்தை 1,92,00,000 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக கணக்கு காட்டியுள்ளனர். மேலும் ஆய்வுக்காக பல்வேறு நகரங்களுக்கு 24 முறை விமான பயணம் மேற்கொண்டதாகவும் பல்கலைக்கழகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆய்வுக்கு செலவு செய்த நிதியில் முறைகேடு நடந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் துணை ஆட்சியர் ரகுபர் மாராவி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயிலை சுற்றி 15 கிலோமீட்டருக்கு அசைவ உணவு விற்க மட்டுமின்றி விநியோகம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி மற்றும் ஃபைசாபாத்தை இணைக்கும் 14 கிலோமீட்டர் ராமர் பாதையில் மது, இறைச்சி விற்க கடந்த ஆண்டு மே மாதம் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தடையை மீறி மதுவும் ஒரு சில உணவகங்களில் அசைவ உணவு விற்கப்படுவதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட நிறுவனங்கள் மூலம் அசைவ உணவு டெலிவரி செய்யப்படுவது கண்டறியப்பட்டது. இந்நிலையில் ராமர் கோயிலை சுற்றி பஞ்சகோஷி பரிக்ரமா எனப்படும் புனித யாத்திரை செல்லும் பாதையான 15 கிலோமீட்டருக்கு அசைவ உணவு விநியோகம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி அசைவ உணவு விநியோகம் செய்தால் கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அயோத்தி மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது.